வணக்கம் தமிழ்நாட்டு மக்களே, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா உஷாரா விழிப்போடு இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவுங்க. வீடியோவை முழுசா பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நடிகர் விஜய் இருக்கார் பாத்தீங்களா, 4 நாளைக்கு முன்னால ஒரு மாநாடு நடத்தினார். அந்த மாநாடு 3:30 மணிக்கு தொடங்கி 6 மணிக்குள்ளேயே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே இவ்வளோ சீக்கிரம் ஒரு மாநாட்டை முடிச்ச ஒருத்தவங்க விஜயா தான் இருப்பாரு. ஸோ அதை பத்தி நான் இந்த இடத்துல பேச வரலைங்க. இந்த மாநாட்டில் அவர் பேசின ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தாய்மார்களினுடைய பிள்ளைக்கும் இவர் தான் தாய் மாமாவா. ஸோ அந்த அளவுக்கு பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஆரவாரமான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி பேசிட்டா மக்கள் ஏமாந்துருவாங்க, அவங்க காதுல பூ சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறார் நடிகர் விஜய். ஸோ இத்தனை கூட்டம் வந்திருக்கு அப்படின்னா படத்துல நடிக்கிற இவர் நேர்ல எப்படி இருக்கிறாருன்னு பாக்குறதுக்காக வந்த கூட்டங்கள் தான் அதுல முக்கால்வாசி. அதுல வந்த பாதி பேருக்கு ஓட்டே கிடையாது, அது வேற விஷயம். அத்தனை பேரும் சின்ன சின்ன பசங்களையும் கூட்டிட்டு போய் அங்க நிக்க வச்சிருக்கிறாங்க. ஸோ என்னோட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவர் மாநாட்டில் பேசும்போது இன்னொரு வார்த்தை என்ன சொன்னாருன்னா, எம்ஜிஆர் மாதிரி விஜயகாந்த் அவர்கள் மாதிரி நாம அரசியல் பண்ணணும், அவர்கள்லாம் எங்களுடைய குரு மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் எம்ஜிஆர் மாதிரி அப்படியே ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாரு. அதாவது இத்தனை வருஷமா படத்துல நடிப்பாராம், ஆபாசமான வார்த்தைகள் பேசுவாராம், குடிச்சிட்டு படம் நடிப்பாராம், எல்லாமே பண்ணுவாராம். ஆனா கடைசியில அரசியலுக்கு வருவாராம், வந்த உடனே ஒரு முதலமைச்சர் ஆயிடுவாராம். ஸோ இதையெல்லாம் கேட்கறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் காதுல பூ சுத்திக்கிட்டு இல்லைங்க. உங்களுடைய மாநாட்டுக்கு வரக்கூடிய தொண்டர்கள் அந்த தடுப்பு வேலையை தாண்டி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கம்பியில கிரீஸ் தடவி வச்சிருக்கிறீங்க. இவர் அப்படியே சூழ்ந்துருவாருங்கிறதுக்காக அதை மீறி வந்த 2 இளைஞர்களை தூக்கி வீசுறீங்க. ஆசையா பார்க்க வந்த 2 பேத்த தூக்கி கெடாசுறீங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, வந்துட்டு போன 3 இளைஞர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் மக்களை அவஸ்தைப்பட வச்சு கஷ்டப்பட வச்சிருக்கக்கூடிய நடிகர் விஜய், நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் வந்த உடனே அரசியலுக்கு வந்த ஒரு முதலமைச்சர் ஆக கிடையாது. அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருடைய நண்பனாயிருந்து அரசியலுக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பரப்புரை செஞ்சு தன்னுடைய படத்திலையும் தன்னுடைய பாட்டுகள் மூலமா எத்தனையோ பரப்புரைகள் செஞ்சு மக்கள் முன்னால திமுகவை நிலைநாட்டிய ஒரு தலைவர் தான் எம்ஜிஆர். அவர் அதுக்கப்புறமா தான் தனியா கட்சி ஆரம்பிச்சு அவர் போனாரு, அது வேற விஷயம். ஸோ அவர் எடுத்த உடனே மக்கள் மேல இருக்கிற அன்பு பாசம் இருக்கும், அது நம்ம இல்லைன்னு சொல்ல கிடையாதுங்க. மக்கள் மேல ஒரு அன்பு பாசம் இருக்கிறதுனால தான் அவர் வந்தாரு, அரசியலுக்கு வந்தாரு. கலைஞர் ஐயா கூட ஒன்னா இருந்தார், ஒன்னா பயணித்த ஒரு மனிதன். அவர் வந்துட்டாரு அப்படிங்கிற உடனே அவர் ஒரு நடிகரா இருந்தாரு, மக்கள் முன்னால பல கருத்துக்களை சொன்னாரு. அதே மாதிரி நானும் நடிகரா இருக்கிறேன், நானும் முதலமைச்சர் ஆயிடுவேன்னு நினைக்கிறதெல்லாம் முட்டாள்தனம். இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு முட்டாள் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டு மக்களே தயவு செஞ்சு இதை நீங்களும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, அது எனக்கு தெரியும். ஸோ இவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நாடகம் இருக்கு பார்த்தீங்களா, அது சீக்கிரமா எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சமா தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ முக்கியமாக ஒரு விஷயம், ஒன்றிய அரசினுடைய இவரும் ஒன் ஆஃப் த டீம் தான். ஸோ அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஈடிக்கு பயந்துக்கிட்டு இவங்கெல்லாம் இன்னைக்கு புதுசாக கட்சி ஆரம்பிச்சா உடனே இவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எமர்ஜென்சி அப்படின்னா என்னன்னு தெரியுமாங்க? இந்த எமர்ஜென்சி பீரியட்ல மிஸ்ஸாவில் நம்முடைய தளபதியார், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அவர் போய் இந்த நாட்டுக்காகங்க, நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்காக அப்படி போய் ஜெயிலில் அடிப்பட்டு உதப்பட்டு அப்படியெல்லாம் மக்களுக்காக போராடி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி அவர் முதலமைச்சரா வந்தா அவரை பார்த்து அங்கிள்னு நீ கலாய்க்கிற, உன்னை பூமர் அங்கிள்னு கலாய்க்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் யோசிச்சு பாரு. உங்களை எல்லாம் பேசுறதுக்கு எங்களுக்கு ஒரு நிமிஷம் போதாது. ஆனா எங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கு, ஒரு கட்டுப்பாடு இருக்குது. எங்களுக்குன்னு எங்களுடைய கழகத்துல இருந்து நாங்க தகுதியான வார்த்தைகளும் தராதாரம் இல்லாத வார்த்தைகள் பேசக்கூடாதுன்னு சொன்னதுனால நாங்க அமைதியா இருக்கோம். ஸோ இதுக்கு மேல எங்களுக்கும் ஒருமையில பேச தெரியும், உங்களை விட பயங்கரமா எங்களுக்கும் கலாய்க்க தெரியும். ஸோ அதையெல்லாம் செய்யறதுக்கு நாங்க விரும்பல. ஸோ நாங்கள் டீசெண்டாக ஒரு விஷயத்த சொல்கிறோம், நீ அரசியலுக்கு வா, அது நாங்கள் தப்பே சொல்ல கிடையாது. ஆனால்
திமுக அழிக்கிறதுக்காகத்தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன், மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக இங்க யாரும் அரசியலுக்கு வர மாதிரி தெரியலங்க. வரவங்க எல்லாம் திமுகவை அழிக்கணும்னா நீங்க யோசிச்சு பாருங்க, மக்கள் தான் இங்க தெளிவா இருக்கணும். ஸோ ஏன்னா இங்க திமுக தாங்க உண்மையா சொல்லணும்னா எல்லா நாட்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, அதர் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணி பாருங்க, அதர் கண்ட்ரியை கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கவே இல்லைங்க. இந்த காலை உணவு திட்டம் இருக்கு பாத்தீங்களா, எத்தனை கண்ட்ரீஸ்ல இதை இன்னைக்கு அவங்க அவங்களுடைய மாநிலத்துல செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த நம்முடைய தமிழகத்துல இருக்கக்கூடிய திட்டங்களை வெளிநாடுகளை எல்லாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா உலக நாடுகளே வியந்து பார்க்குது நம்முடைய தமிழ்நாட்டை. ஸோ உலகத்துல வளர்ந்த நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கழகம் அப்படின்னா அது திமுக தாங்க. அதுதான் திராவிட மாடல். இப்படிப்பட்ட திராவிடம் அப்படின்னா அது தமிழர்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு கட்சிங்க. தமிழ்நாட்டுல தமிழ் மக்களை என்னைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்க இன்னைக்கு பயங்கரமா பேசிட்டு போயிட்டோம், நம்ம பேசிட்டோம் அப்படின்னா நம்ம முதலமைச்சர் ஆயிடலாம்னு நீங்க வேணா பகல் கனவு காணலாம். மக்கள் உங்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பதிவை போடுறேன். ஸோ தயவு செஞ்சு மக்களே ரொம்ப உஷாரா இருங்க. இந்த மாதிரி பேசுறாங்க, இன்னும் ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க, பேசுறப்ப அப்படியே பயங்கரமா பேசி நம்ம அப்படியே மக்களை கவர் பண்ணிடலாம், நம்ம பேசுறது கேட்டு மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிற கூட்டங்கள்லாம் நிறைய இருக்கு. ஸோ உண்மையை பேசணுங்க. நாங்கள் இன்னைக்கு திமுகவில் இத்தனை மேடை போட்டு பேசுறோம் அப்படின்னா எங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு 1000 வார்த்தைகள் இருக்கு, 1000 விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் நாங்க செஞ்சதை சொல்றதுக்கு எங்களுக்கு டைம் பத்த மாட்டேங்குதுங்க. உங்களுக்கு டைம் இல்லாததுனால நீங்க 1 மணி நேரம் பேசுறதுக்கே உங்களுக்கு பத்தல. ஸோ உங்களுடைய கூட்டத்துல பேசுறதுக்கு உங்களுக்கு வார்த்தைகள் இல்லை, அதுதான் உண்மை. ஸோ அந்த அளவுக்கு நீங்க பேசிட்டு போயிடுறீங்க. பேசிட்டு போன உடனே மக்கள்லாம் ஓட்டு போட்டு உங்க பின்னாலேயே வந்துருவாங்கன்னு நம்பிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய நாடகம் இதெல்லாம் தவிடுபடி ஆகிறதுக்கு 2026ல மக்கள் உங்களுக்கு சரியான சாட்டையடி கொடுப்பாங்க. அன்னைக்கு தெரியும் திமுக யார் அப்படிங்கிறத. ஸோ பொதுவாக நான் பேசிக்கிட்டேன், நான் திமுகவினுடைய பேச்சாளர் தான், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மக்கள் இதை யோசிச்சு பார்க்கணும். தெளிவான ஒரு கருத்தாக தான் நான் உங்க முன்னால் சொல்லிட்டு இருக்கேன், நம்புறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.